வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட்டு மாதத்துக்கு ஒரு தடவை சோனியை வச்சு ரேண்ட் பண்ணேன்னா தக்காளி இந்த மாதமே ஓடாது போலங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக தாங்க ஸ்பைடர்மேன் 4 பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் சோனி பார்த்தீங்கன்னா ஒரு புது கண்டிஷனை அந்த மார்வல் கிட்ட போட்டிருக்காங்களாம். அண்ட் ஸ்பைடர்மேன் 5க்கான அப்டேட்டுமே கிடச்சிருக்குன்னு சொன்னால் அவங்களாம் நம்ப முடியுதா? 4 ரிலீஸ் ஆகல, 5 நீங்கள் கேட்பீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. சோனி பை போல திரும்ப அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பைடர்மேன் 4 நிலைமையை பார்ப்போம். இப்போ வரைக்குமே இந்த படத்தோட டேரக்டர் யாரு அண்ட் படத்தோட ஃபைனல் ஸ்கிரிப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே கன்ஃபார்ம் செய்யப்படல. டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த வருஷம் வர வேண்டிய படம். பிகாஸ் நம்ம மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக பிளான் பண்ணி லைக் 2 to 3 இயர்ஸ்க்கு ஒரு ஸ்பைடர்மேன் படம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அவங்க நினைச்சிருந்தா ஸ்பைடர்மேன் 4 புஷ் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லை, இந்த வருஷம் அட்லீஸ்ட் ப்ரொடக்ஷனாவது நேரத்துக்கு ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படம் வர வேண்டியது. பட் இப்போ என்ன நிலமனா, சோனி போட்ட ஒரு மிகப்பெரிய கண்டிஷனால ஸ்பைடர்மேன் 4 டாக்டர் டூம், அதாவது டூம்ஸ்டே படத்துக்கு அப்புறம் தான் வந்து செட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இப்போதைக்கு கிடைச்சிருக்க அப்டேட் படி பார்க்கும்போது இன்சைடர்ஸ் அண்ட் ரிப்போர்ட் பண்றவங்க ரூமர்ஸை கிளப்பி விடுறாங்க. இவங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் 4 டூம்ஸ்டேக்கு அப்புறம் அண்ட் சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் இது ரெண்டுத்துலையுமே நம்ம ஸ்பைடர்மேன் அப்பியர் ஆக போகிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேனோட சோலோ படம் பார்க்கறதுக்கு நீங்கள் 2026 வரைக்கும் காத்திருக்கணும். என்ன பிரச்சனை நீங்கள் கேட்பீங்க? எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க, நோ வே ஹோம் முடிவில் இந்த பக்கம் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஸ்பைடர்மேன் ஆரிஜினோட அடித்தளத்தை போட்டுட்டு போயிருப்பாங்க மார்வல். அதாவது இந்த ஹோம் கமிங், நோ வே ஹோம், ஃபார் ஃப்ரம் ஹோம் இந்த 3 படங்களுமே டெக்னிக்கலாக ஸ்பைடர்மேனோட ஆரிஜினல் சொல்லக்கூடிய படங்கள். நோ வே ஹோம் முடிவில் ஸ்பைடர்மேன் டெக்னிக்கலாக இப்போதைக்கு தனிமையில் இருக்காரு. அவரை பற்றி யாருக்குமே என்னன்னு தெரியாது. அவருடைய அப்கமிங் படிப்பையும் பார்க்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரீட் லெவல் சூப்பர் ஹீரோவாகவும் சுற்றணும். காசு இல்லை, எதுவுமே இல்லைங்க. இனிய தனிமைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மனசை இப்போதைக்கு தனித்து விடப்பட்டிருக்காரு. அந்த இடத்துல இருந்து அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்லேருந்து இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேன் வெளியில் வர மாதிரி ஒரு கிரவுண்டடான கதையை தான் ஆக்சுவலாக மார்வல் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிங்பின் மேரா நிற்கிற அந்த ஸ்டோரியும் டேர்டெவில் பார்ன் அகைனுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்தது டேர்டெவில் ஸ்பைடர்மேன் டீம் அப் அகேன்ஸ்ட் கிங்பின், அவ்வளோதான். ஒரு கிரவுண்டடான ஸ்டோரி, ஸ்ட்ரீட் லெவல் ஸ்டோரி அண்ட் ஸ்பைடர்மேனோட ஹை ஸ்கூல் லைஃப் அண்ட் இந்த விஜிலண்டி லைஃப் இது எல்லாத்தையுமே எப்படி அவர் பேலன்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லி அந்த விஷயங்களை தான் நம்ம எதிர்பார்த்தோம். மார்வலுமே அதுக்கேற்ற மாதிரி தான் அடித்தளங்களை போட்டு கொண்டு போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த நோ வே ஹோம் ஹிட் ஆச்சுல, சாதா ஹிட்டில் கண்ணா பின்னான்னு பேய் லெவலில் ஒரு ஹிட்டான அந்த சமயத்தில் சோனிக்கு அது பிடிச்சி போயிடுச்சு. நம்ம ஏன் திரும்ப டோபி அண்ட் ஆண்ட்ரூவை இறக்கி இன்னொரு மல்டிவர்ஸ் படத்தை கொடுக்கக்கூடாதுங்கிற தாட்டில் நம்ம மார்வல் கூட நெகோஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்ம திரும்பவும் ஒரு நார்மலான கிரவுண்டட் லெவல் படத்தை கொடுக்காம இன்னொரு பெரிய படத்தை எடுத்துலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க அது நம்ம கெவின் ஃபெகே அண்ட் சோனிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்திச்சு. நடுவில் நம்ம டாம் ஹாலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அந்த கிரவுண்டட் ஸ்கிரிப்டை பார்த்து எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, கூடிய சீக்கிரம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. பட் இந்த மாதிரி மல்டிவர்சல் லெவலில் எங்களுக்கு அடுத்த படம் வேணும்னு சொல்லி சோனி டிமாண்ட் வைக்க வேற வழியே இல்லை. சோனி சொல்றதை ஆக்சுவலாக மார்வல் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா சோனி தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. சோனி நினைச்சா அந்த கான்ட்ராக்டை வித்ராவும் பண்ணலாம். இல்லை அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு சோனி ஆக்சுவலாக ஸ்பைடர்மேன் படங்களே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸ்பைடர்மேன் ஒரு முக்கியமான கேரக்டர், சீக்ரெட் வார்ஸுக்கும் சரி டூம்ஸ்டே படத்துக்கும் ஒரு முக்கியமான கேரக்டர் தான் வர போறாரு. ஏன்னா ஆல்ரெடி ஸ்பைடர்மேனுக்கும் ஆடிஜ அயன்மேனுக்குமே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இருக்கு. எனக்கு என்னமோ லைக் டாக்டர் டூம் போட்டு தள்ளுற வேலையை ஸ்பைடர்மேன் தான் பண்ணுவாரோன்னு டவுட் வரதான் செய்யுது. ஸோ இது எல்லாமே முக்கியமான கேரக்டர்ஸ் அமையும் போது கண்டிப்பாக ஒரு சோலோ படம்ங்கிறத பில்ட் பண்ணி கூட்டிட்டு போய் தான் ஆகணும். சோனி இந்த மாதிரி மல்டிவர்சல் டிமாண்ட் வைக்க முடிஞ்ச அளவுக்கு கெவின் ஃபெகே பார்த்தீங்கன்னா அதை மாற்றி அமைக்கலாம் தான் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ ஃபைனலாக சோனி தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் 4 ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கப்படலை. அடுத்த வருஷம் நீங்கள் ஸ்பைடர்மேன் 4 எதிர்பார்க்க முடியாது. 2026 டூம்ஸ்டேக்கு அப்புறம் தான் ஸ்பைடர்மேன் 4 செட் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால அந்த செட்டிங்கிறது பேட்டில் வேர்ல்டுக்குள்ள தான் அமைய போகுது. டாக்டர் டூம் MCU டைம்லையே மாற்றி அமைச்சு இந்த மொத்த மல்டிவர்ஸையுமே ஒரே டைம்லைனுக்குள்ள கூட்டு வர போறாரு. மல்டிவர்ஸ் யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து பேட்டில் வேர்ல்டுன்னு சொல்ல போற ஒரு தனி யூனிவர்ஸை உருவாக்க போறாரு. இதில் நம்ம டோபி, ஆண்ட்ரூ அண்ட் டாம் ஹாலண்ட் இவங்க எல்லா ஸ்பைடர்மேனும் ஒன்னா இருக்கும்போது ஒரு தனி சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உருவாக்கலாம். அதுதான் பேட்டில் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஸ்பைடர்மேன் 4 பேட்டில் வேர்ல்டில் செட் பண்ணப்படலாம். சோனி கேட்ட மாதிரி அது ஒரு மல்டிவர்சல் லெவல் படமாகவே அழகாக புஷ் பண்ணலாம். வெறும் இந்த 3 ஸ்பைடர்மேன் மட்டும் இல்லைங்க, நம்ம சோனி சைடில் இருந்து வெனாம், கிரேவன் இவங்க எல்லாருமே கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோனி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸுங்கிறதே தனி ஒரு யூனிவர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் வேர்ல்டுக்குள்ள அழகாக அமைக்கலாம். அண்ட் சோனி கேட்ட மாதிரி இப்போதைக்கு மல்டிவர்சல் படமாக அது உருவாச்சு. வேற வழி இல்லாமல் இப்போதைக்கு கெவின் ஃபெகே அந்த ஸ்பைடர்மேன் 4 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்சல் லெவலாகவும் புஷ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் சோனி தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் மார்வலுக்கு இது கம்ப்ளீட் லாஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் அதே சமயத்தில் மார்வலோட ஒரிஜினல் பிளான் இதுங்கிறதுமே நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ சோனி லைக் மொத்தமாகவே அந்த ஸ்பைடர்மேனை கண்ட்ரோல் எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு படம் கொடுத்தா அது பிரச்சனையே இல்லைங்க. சோனி இப்போ லேட்டஸ்டாக எடுக்கிற அந்த படங்கள்லாம் எடுத்து பாருங்களேன், சும்மா இஷ்டத்துக்கு அந்த ஸ்பைடர்மேன் பேரை வச்சு ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். மேடம் வெப், கிரேவன் த ஹண்டர் கூட அப்படி தான் இருக்கும் போல தோணுது. மார்பியஸ், வெனாம் 2 அப்படி தான் இருந்துச்சு. வெனாம் 1 ஓகே, வெனாம் 3 என்ன நிலைமையில இருக்க போதுன்னு தெரியல. பட் சோனி எடுக்கிற படங்கள் எல்லாமே நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கு. நம்பகத்தன்மை மீன்ஸ் அதை ட்ரஸ்ட் பண்ண முடியல. இவனுங்க நல்லா எடுப்பாங்களா அதை சொதப்பிடுவாங்களான்னு சொல்லி ஒரு பயத்தோடய ஒவ்வொரு படத்தையும் பார்க்க
பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து வரப்போற வெனாம் 3 அண்ட் கிரேவன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லாம தாங்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பைடர்மேன் படத்தை நம்மளால ட்ரீட் பண்ண முடியாது. ஸ்பைடர்மேன் ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர். அப்படி இருக்கும்போது சோனி கிட்ட கம்ப்ளீட்டா அதை ஒப்படைக்கவும் முடியல. அதே சமயத்தில் மார்வலை வச்சு அவங்க தனியா இஷ்டத்துக்கு ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணுறாங்கன்னா அதையும் சோனி வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கா பண்ண விட மாட்டேங்கிறாங்க. உள்ள புது குட்டியை குழப்பிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு புதுசா இன்னொரு வில்லன் கிளாஸ் வர ஆக்சுவலாக நம்ம சோனியை ஆட் பண்ணியிருக்காங்களா கான்ட்ராக்ட்ல. அதாவது இந்த பக்கம் சோனி என்னென்ன வில்லன்களை இந்த பக்கம் அவங்களுடைய யூனிவர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்றாங்களோ அவங்க யாரையுமே மார்வல் யூஸ் பண்ணக்கூடாதான். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம கிரேவன் வர போறாருல, கிரேவனா மார்வல் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எந்த ஒரு ஸ்பைடர்மேன் படங்களுமே யூஸ் பண்ணக்கூடாதான். அப்படி பார்த்தா வெனாம் சிம்பியாட்டையும் யூஸ் பண்ணக்கூடாதான் நீங்கள் கேட்பீங்க. வில்லன்களாக வர கேரக்டர்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த கிளாஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால வெனாம் டெக்னிக்கலாக ஒரு ஆன்டி ஹீரோ தான். ஸோ அவர் யூஸ் பண்ண சான்சஸ் அதிகம். இல்லை வெனாமை கம்ப்ளீட்டாக அப்படியே யூஸ் பண்ணாமல் வெனாம் சிம்பியாட்ஸை பேஸ் பண்ணி வேற ஏதாவது ஒரு சிம்பியாட் புது சிம்பியாட்டாக மார்வல் யூஸ் பண்ணாதான் உண்டே தவிர்த்து இந்த புது கிளாஸ் படி ஆக்சுவலாக சோனி உருவாக்கி வச்சிருக்க எந்த ஒரு புது வில்லன்களையுமே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க, அவங்க படங்களில் யூஸ் பண்ணிட்டு இருக்க எந்த ஒரு வில்லன்களையுமே மார்வல் அவங்க சைடில் யூஸ் பண்ணக்கூடாதான். முட்டாள்தனமான ஒரு பிளான் இருக்குல்ல. இந்த ஒரு திட்டத்தை இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன நோ வே ஹோம்ல போட்டுருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அகைன் இது எந்த ஒரு சைட்லேருந்துமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் செய்யப்படல. இன்சைடர் ரிப்போர்ட்ஸ் மூலியமாக தான் இந்த ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் யாராவது கொடுத்ததாக உண்டு. நம்ம கெவின் ஃபேக்கும் ஆல்ரெடி இந்த பிளான் இருந்துச்சு. லைக் சோனி சைடில் யூஸ் பண்ண எந்த ஒரு வில்லன்களுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதனால தான் இந்த மிஸ்டீரியோ நம்ம ஸ்கார்பியன் சொல்லி விதவிதமாக இறக்கிட்டு இருந்தாரு. இப்போதைக்கு சோனி அந்த மாதிரி ஒரு கிளாஸே போட்டிருக்காங்களா. சோனி இந்த மாதிரி சொன்ன அந்த காரணத்தினால வெனாம் உள்ள யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அது சீக்ரெட் ஹாஸில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிடும். ஏன்னா சீக்ரெட் ஹாஸ் அப்போ தான் டெக்னிக்கலாக சிம்பியாட் வெனாமே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டாரு. அந்த சமயத்தில் தான் ஆக்சுவலாக நம்ம ஸ்பைடர்மேனுக்கு பிளாக் சூட்டே கிடைச்சிருக்கும். சீக்ரெட் ஹாஸில் தான் ஸ்பைடர்மேனுக்கு பிளாக் சூட்டே கிடைச்சிருக்கும் காமிக்கில். அந்த ஒரு இன்சிடென்ட்டை, அந்த ஒரு ஐக்கானிக்கான மொமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மார்வலால் ரீக்ரியேட் பண்ணவே முடியாதுங்க. லைக் ஆப்வியஸாக அவங்களுக்கு ஒரு பிளாக் சூட் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வித்தியாசமான கதையை வந்து சொல்லிட்டு போகலாம். பட் இருந்தாலும் ஐக்கானிக்கான அந்த சிம்பியாட் சீக்வன்ஸை ரீக்ரியேட் பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்குடா? மார்வல் அதுக்கான அடித்தளவாதாக நோ வே ஹோம்ல அந்த சிம்பியாட்டை விட்டுட்டு போனாங்க. சீக்ரெட் ஹாஸில் கண்டிப்பாக நம்ம ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்டுக்கு பிளாக் கலர் சூட் கிடைக்கணும்னு சொல்லி தான் இந்த சிம்பியாட்டை விட்டுட்டு போனாங்க. அதே இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன வெனாம் 3 ட்ரெய்லரில் கம்ப்ளீட்டாக ரெட்கான் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் சோனி இஷ்டத்துக்கு கதையை மாற்றிட்டு இருக்காங்கிறது தெளிவாக புரியுது. உங்ககிட்ட 900+ இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸ் இருக்கும்போது அவங்கள வச்சு அமேசிங்கான படங்கள் உங்களுக்கான தனி யூனிவர்ஸை நீங்கள் பில்ட் பண்ணிருக்கலாமேடா. அதை விட்டுட்டு MC ஏதோ பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயும் குச்சி வெட்டி கிண்டுன்னு சொன்னா என்னது இது? ஒரு லாஜிக்கே இல்லாமல் அவனுக்கு இஷ்டத்துக்கு பாடிட்டு இருக்காங்க சோனி. அதான் சுத்தமாக புரியல. கடுப்பெத்துறார் மயிலாட். இது முட்டாள்தனமாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கீழே காமிப்படுங்க. பட் இந்த மாதிரி சோனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் சைடு அந்த ஸ்பைடர்மேன் யூசேஜ் அந்த ஒரு கான்ட்ராக்டுக்கு ரொம்ப கிடுக்குப்படி போட்டுட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி சுத்தமாக புரியலங்க. சரி MCA யூஸ் பண்ண வேணாண்டா, நீங்களாச்சும் ஒருபடி ஒரு படம் எடுக்குன்னு சொல்லி கேட்டால் அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் போங்கடா, மனசே விட்டு போச்சுங்க. பட் எனிவேஸ் இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் 4ங்கிறது டூம்ஸ்டேக்கு அப்புறம் வருங்கிறத கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேட்டில் வேர்ல்ட் ஸ்டோரியாக தான் வரப்போகுது அண்ட் மல்டிவர்ஸ் லெவல் அந்த ஸ்டோரி லைன் இருக்குங்கிற மாதிரியும் பேசப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போதைக்கு அந்த ஒரிஜினல் ஸ்டோரி இருக்குல்ல ஸ்பைடர்மேன் 4 அந்த கிரவுண்டடாக வரக்கூடிய அந்த கிங்பின் ஸ்டோரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 5க்கு புஷ் பண்ணுறதான ஐடியாவும் இருக்கா அவங்களுக்கு. இந்த கிங்பின் ஸ்டோரிலையும் கண்டிப்பாக இந்த ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் நடக்க தான் போகுது. பட் அது இந்த சீக்ரெட் ஹாஸுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் இஸ் லைக் ஸ்பைடர்மேன் 5 அப்டேட். இதுவுமே அகைன் 100% கன்ஃபார்ம் கிடையாது. ஸ்பைடர்மேன் 6 வரைக்கும் வரதான் போது ஒரு 2 ட்ரெய்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா MCUக்குள்ள நடத்தி முடிக்கிறது தான் பிளான். அண்ட் ஒரிஜினல் மார்வல் பிளான் படி பார்க்கும்போது இந்த 6th படம் இருக்கலாம். ஸ்பைடர்மேன் 6 வரும்போது ஸ்பைடர்மேன் அவருடைய இந்த மேட்டில் மைல்ஸ் மாரல்ஸ் கிட்ட கூட்டிட்டு போயிடுவாரு. ஸோ மைல்ஸ் மாரல்ஸ் அதுக்கப்புறம் வரப்போற ஸ்பைடர்மேனாக இருப்பாருங்கிறது தான் ஒரிஜினல் தாட்டே. அப்படிதான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு அப்டேட்டே சொல்லிச்சு. பட் இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அடுத்த வரப்போற ஒரு படம் மல்டிவர்சல் லெவல் படம். அது ஒரு ஃபன்னான படமாக தான் இருக்கும் போது மோஸ்ட்லி டைம் லைன் பிரச்சனை எதுவுமே இல்லாமல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யூனிவர்சல் மல்டிவர்சல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த பீட்டர் பக்கெட் யாரும் சொல்லி மருந்து பொண்ணு சொல்லி ஸ்பெல்ல போட்டார்ல, அது டோபி அண்ட் ஆண்ட்ரூ கேஃபில்டையுமே அஃபெக்ட் பண்ணிருச்சு. இந்த 3 ஸ்பைடர்மேன் பற்றின விஷயங்கள் யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாகிடுச்சு. அதை சமாளிக்கணும்னு சொல்லி பாசிபிளி அடுத்த ஒரு படம் அமைக்கப்படலாம். நோ வே ஹோமோட கண்டினியூஷனா மேபி அடுத்த படம் மல்டிவர்சல் லெவல் படமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தொடர்ந்து கிங்பின் ஸ்டோரி லைன் சீக்ரெட் ஹாஸ்க்கு அப்புறம் கிக் ஆஃப் ஆகலாம். சீக்ரெட் ஹாஸ்ங்கிறது சின்னதாக ஒரு சாஃப்ட் ரீபூட்டாக தான் வரப்போகுது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட டைம் லைனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கட் பண்ணி ஒரு புது டைம் லைன் இல்லைன்னா ஒரு புது ஸ்டோரி தான் கொண்டு போகிறாங்க. ஸ்பைடர்மேன் 4ஓட எண்டிங் என்ன மாதிரி இருக்க போதுன்னு தெரிஞ்சாதான் ஸ்பைடர்மேன் 5 பற்றியே நம்மளால பேச முடியும். பட் இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் 5 கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதில் வில்லனா கிங்பின் வந்து புஷ் பண்ண போகிறாங்க. அகைன் இது எதுவுமே 100% அஃபிஷியல் கிடையாது. ரூமர்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸை வச்சு தான் சொல்கிறேன். பட் சோனியோட நடவடிக்கைகளை பார்க்கும்போது எனக்கு என்னமோ உண்மையாக இருக்கும் போல தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சோனி எடுத்த முடிவுகள் சரியா தப்பா? உங்கள் தாட்ஸை மறக்காம காமெண்ட் பண்ணிட்டு ஸ்பைடர்மேன் 4 கதை என்ன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சொல்லிட்டு போங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோ எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.